கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 125 அதிகாரம் 1, 2 கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தைப் போல் இருப்பார்கள். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். அவரை நம்புகிறவர்கள் எப்படி இருப்பாங்களாம்? ஒன்றிலும் ஒரு காரியத்திலும் அவர்கள் அசைக்கப்படாமல் இருப்பாங்களாம். அப்போ இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ விதமான சூழ்நிலைகள் நமக்கு எதிராய் வந்த பொழுதிலும் நம்ம தேவனை நம்புகிறவர்களாய் இருப்போமானால் அந்த சூழ்நிலைகள் அசைந்து மாறி போகுமே தவிர நம்மை ஒன்றும் அசைக்க முடியாது. அடுத்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். ஒரு பட்டணத்தை சுற்றிலும், எருசலேம் பட்டணத்தை சுற்றிலும் மலை இருக்கிறது போல இன்றைக்கு தேவன் நம்மை சுற்றிலும் இருக்கிறாராம், நம்மை சூழ இருக்கிறாராம். அவர் நம்மை சூழ்ந்திருக்கும் போது நம்மை எந்த தீங்கு நம்மை தொட நேரிடும். வசனம் சொல்லுது, நான் அதை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாயிருப்பேன் என்று சொல்லி வேதம் சொல்றத பார்க்கிறோம். அப்போ அவர் நமக்கு ஒரு ஒரு மலையை போல, ஒரு அக்கினியை போல நம்மளை சூழ்ந்து இருப்பார்னா இன்றைக்கு நம்மையோ நம்ம குடும்பங்களையோ எந்த தீங்கு அணுக முடியும், சேதப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம ஆழமா திங்க் பண்ணி பார்க்கப்போம். சங்கீதம் 115:11 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமுமாய் இருக்கிறார். நம்ம பயப்படுறோம், ஆனா அவரை நம்புறோமா? எந்த அளவுக்கு அவரை நம்புறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய பாதுகாப்பு அடங்கி இருக்கிறது. இதுல பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறீங்க, ஆனா நீங்க எந்த அளவுக்கு கர்த்தரை நம்புறீங்க? அவர் சொல்லிட்டாரு, அவர் என்னை சுற்றிலும் இருக்கிறார், என் குடும்பத்தை சுற்றிலும் அவர் இருக்கிறார், ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் நேரிடாது அப்படின்னு சொல்லி நீங்க எப்ப நம்புறீங்களோ, விசுவாசிக்கிறீங்களோ, அப்போ அந்த பாதுகாப்பு நமக்கு என்றென்றைக்கும் இருக்குங்கிறத நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அவரே அவர்களுக்கு துணையாய், அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறாருங்கிறத நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்றைக்கு அவர் நமக்கு துணையா இருக்கிறாரா? அதை அப்படியே பிசிக்கலா நீங்க ஒரு இமேஜினேஷன்ல நீங்க கொண்டு வந்து அதை நீங்க பார்க்கும்போது, நமக்கு துணையாய் சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார், நமக்கு கேடகமாய் அவர் இருக்கிறாருன்னா நம்மையோ நம்ம குடும்பங்களையோ ஒரு காலம் ஒரு தீங்கும் அணுக முடியாதுங்கிறத இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 32:10 நம்ம பார்க்கிறோம், கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளுமா. அப்போ இன்றைக்கு கிருபை, அவர்தான் கிருபை, இயேசு கிறிஸ்து தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவர். அவர்தான் இன்றைக்கு கிருபையா இருக்கிறார். இன்றைக்கு யெகோவா தேவன், இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர் எல்லாரும் இன்றைக்கு நம் கூட நம்மை சுற்றிலும் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ இப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்ற ஜனங்களாகிய நாம் ஒரு காரியத்திற்கும் பயப்பட தேவையில்லை. சங்கீதம் 5:11 நம்ம பார்க்கிறோம், உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக, நீர் அவர்களை காப்பாற்றுவீர், உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. அப்போ அவரை நம்புகிறவங்கள நம்ம நமக்கு பாதுகாப்புக்குன்னு நம்ம எதுவும் செய்ய தேவையில்லை, ஆனா அவர் நம்மை காப்பாற்றுவாராம். சங்கீதம் 18:30 பார்க்கிறோம், தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறாராம். இன்றைக்கு அவர் நமக்கு கேடகமாய் இருக்கிறபடியினால, அவருடைய கிருபை நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினால, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது போல அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறபடியினால, அக்கினியாய் அவர் நம்மை சூழ்ந்திருக்கிறது போல இருக்கிறதுனால, அவர் நமக்கு துணையும் அவர் நமக்கு கேடகமுமாய் இருக்கிறபடியினால இன்றைக்கு நாம் எதை குறித்தும் கலங்க வேண்டியதில்லை, பயப்பட வேண்டியதில்லை. இந்த வார்த்தையை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டு விசுவாசிப்போமானால் இன்றைக்கு அவருடைய ப்ரொடெக்ஷனை நம்ம அதிகமாய் உணர்ந்து கொள்ள முடியும். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தையின்படி அப்பா, உம்மை நம்புகிற பிள்ளைகளாகிய எங்களை சுற்றிலும் நீர் இருக்கிறபடியினாலே ஒரு தீங்கும் ஒரு பொல்லாப்பும் எங்களுக்கு நேரிட முடியாது, வாதை எங்கள் கூடாரங்களை அணுகாது, பொல்லாப்பு எங்களுக்கு நேரிடாது என்று சொல்லி நாங்கள்
அறிக்கை எடுக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீரே எங்களுக்கு துணையா, எங்களுக்கு கேடகமாய் இருக்கிறீர் அப்பா. நீர் எங்களுக்கு துணையா இருக்கும்போது அப்பா, எந்த சத்துருவின் திட்டங்களும் எங்க எங்க வாழ்க்கையில அது பலிக்காது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அப்பா, நீர் எங்களை காப்பாற்றுகிறபடியினால், எங்களை பாதுகாக்கிறபடியினால் அப்பா, இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் முழு நிச்சயமாய், முழு விசுவாசமாய், முழு தைரியத்தோடு நாங்கள் சொல்லுகிறோம், நிச்சயமாகவே கர்த்தர் எங்க கூட இருந்து நீர் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமானவைகளாய் இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.